ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பர்ஃபெக்ட் ரவுண்ட் நெக்ஸ்ட் எபிசோட் பார்ப்போம். ஸோ மற்ற எபிசோட்லாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. யாருக்கெல்லாம் இந்த வெப் சீரிஸ் அண்ட் கே ட்ராமாஸ் ரொம்ப பிடிக்குமோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சீன் வந்து இந்த மாதிரி நம்ம அயான் வந்து ஹீஜுவை கூப்பிட்டு போவார்ல, அதில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. உடனே பிரைம் மினிஸ்டர் வராரு. நம்ம உடனே இங்கேருந்து கிளம்புவோம், அதான் நம்ம சேஃப் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே இருக்க செக்யூரிட்டியுமே கம்மியாக தான் இருக்காங்க. ஏன்னா ஸ்கூலுக்கு தானே வராங்க, அதெல்லாம் கம்மியாக கூட்டு வந்துட்டாங்க. தனித்தனியா போவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீஜு இல்ல இல்ல வேணாம் வேணாம், நம்ம 2 பேரும் சேர்ந்தே போவோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில நிறைய பேர் நிக்கிறாங்க கொடையெல்லாம் வச்சுட்டு. அந்த கொடையை வச்சுட்டு தான் அவங்களை அப்படியே கூட்டிட்டு வராங்க. இவங்களை போய் கொஞ்சம் மறைச்சு ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இவங்க 2 பிஏவை தான் கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து அந்த பிஏ 2 பேருமே கார்ல ஏறிடுறாங்க. கார்ல ஏறினதுக்கு அப்புறம் இது மாதிரி அவங்க 2 பேரும் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவங்க 2 பேரும் இது மாதிரி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போறாங்களா, அங்கதான் கொஞ்சம் சேஃப்ன்ட்டு அப்படின்றாங்க. இப்ப இவங்க எல்லாம் வந்து அரண்மனைக்கு வராங்க. வந்தோடனே ராணி வந்து எங்க அயான் அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க வந்து அப்படின்னு வாயை திறக்கிறாங்க. டக்குன்னு வந்து வாயை மூட வச்சிடுறாங்க. ஓ, சரி, ஓகே, பாத்துக்கலாம், அவன் வருவாங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க. இவர் பிரைம் மினிஸ்டர் வந்து அங்க பிஎம் ஆஃபீஸ்க்கு வந்து கூட்டு போறாங்க. நம்ம ஹேஜுக்கு வந்து ஒரு மாதிரி அப்படியே தலையே சுத்துது. அந்த நியூஸ் எல்லாம் பார்க்க ஒவ்வொரு பொய் நியூஸா போட்டுட்டே இருக்காங்க. இந்த நியூஸ்காரவங்களுக்கு ஒரு சின்ன நியூஸ் கிடைச்சாலே அதை அப்படியே பெருசா ஆக்கிடுவாங்க. இந்த கான்ட்ராக்ட் வேற இப்ப லீக் ஆயிடுச்சு. அதனால அவ்வளவு பேச்சு பேசுறாங்க. இது மாதிரி ஹீஜுவோட காசுக்காண்டி தான் இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இவர் பவர்காண்டி தான் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றத பேசி 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 பெருசாக்குறாங்க. இப்ப பிரைம் மினிஸ்டர் கேக்குறாங்க, நம்ம உங்க 2 பேரோட மேரேஜ் ஃபேக் அப்படின்றது என்னைய தவிர வேற யாருக்கு தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. 2 பேருமே அவங்க பிஏக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு இருக்கேன்ல, இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், நீங்க எதுவும் பேசாம இருங்க அப்படின்னு சொன்னேன்ல. இவர் அயான் கேக்குறாரு, நாங்களே பேசாம இருக்கணும், எங்க அமைதியா இருந்தா இதெல்லாம் உண்மைன்னு நினைச்சுக்குவாங்கல்ல அப்படின்னோன்னா, ஆமா இது உண்மைதானே அப்படி பிஏன்னு சொல்றாரு. இல்ல, இது ஒரு விளையாட்டுக்கு இது பண்ண கான்ட்ராக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஹீஜு வந்து ஏதோ ஃபீல் பண்ணி அப்படியே அமைதியா இருக்காங்க. இப்ப பிரைம் மினிஸ்டர் யாரோ அவங்க பிஏ வந்து வெளியில கூப்பிடுறாங்க. சரி, நீங்க 2 பேரும் இங்க இருங்க, நான் போயிட்டு வரேன்ட்டு போறாங்க. இங்க உங்க அண்ணன் அன்னைக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சோன்னா பார்த்தோம்னா நியூஸ் எல்லாம் போட்டு பாக்குறாங்க. நியூஸ்லயுமே அதான் சொல்றாங்க. சொல்லிட்டு இருக்கீங்கன்னா உங்க அண்ணன் வந்து, ஓ, இதனாலதான் அவன் என்கிட்ட கம்பெனியை கொடுத்துட்டு போனாலாம், மறுபடியும் வந்து புடுங்கிக்கலான்ட்டு. சே, இவன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் திட்டிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீஜுமே நியூஸை பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது. உடனே என்ன பண்றாருன்னா அயான் வந்து டிவி ஆஃப் பண்ணிடுறாரு. டிவி ஆஃப் பண்ணிட்டு, நீ இதெல்லாம் எதையுமே கண்டுக்காத, உனக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ அப்படின்ட்டு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அயான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம 2 பேரும் எதுவாக இருந்தாலும் சேர்ந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு ஒருத்தவங்க தைரியம் கொடுக்குறாங்க. அப்ப பிஎம் வராரு. வந்து இது மாதிரி நாளைக்கு நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்க வீட்டுக்கு முன்னாடி, அதாவது அரண்மனைக்கு முன்னாடி ப்ரொடெஸ்ட் பண்ண போறாங்களா அப்படின்னா, எதுக்கு அப்படின்னா, நீங்க மக்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டீங்களா அதனால அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் இங்க குயினை காட்டுறாங்க. குயின் கிட்ட இந்த அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கு. உடனே குயின் சொல்லுது, இது மாதிரி அவங்களுக்கு இதெல்லாம் தேவைதான், அவங்க எவ்வளவு லவ்வா சம்பாரிச்சாங்களோ அப்ப அவ்வளோ ஹேட்ட சம்பாரிச்சுக்கிட்டாங்க. இது மாதிரி நம்ம ஃபேமிலி இந்த மாதிரி கூடி பேசுவாங்க, அதுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணுன்றாங்க. இங்க வந்து வந்தோன்னு சொல்றாங்க, உங்களை வந்து குயின் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க, ஃபேமிலியில உள்ள எல்லாருமே வந்திருக்காங்க அப்படின்ட்டு. இப்ப இவங்க எல்லாரும் கண் பேசிட்டு இருக்காங்க. இந்த அம்மா நடுவுல வந்து நாட்டாம மாதிரி உட்காந்துருக்கு. இங்க அயானும் வராரு பாக்குறதுக்காக. வந்த உடனே இந்த அம்மா வந்து ஆச்சா குச்சான்னு கத்துது. இது மாதிரி, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் நீ இப்படி பண்ணுவ, உன்னால வந்து பாரு, இப்ப வந்து க்ரௌனுக்கே வந்து கேவலம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுது. இவரும் பேச வராரு. ஆனா அவரை பேசவே விடல. இவரை பேச விடாம கத்தி வந்து ஆஃப் பண்ணிடுது. இப்ப நீ இதுக்கு என்ன பதில் சொல்ல போற, இது மாதிரி நீ கான்ட்ராக்ட் பண்ணிட்டு இந்த விஷயத்துல எல்லாம் இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோன்னே அவர் பேச போறாரு. டக்குன்னு ஹேஜு கையை பிடிச்சிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறாங்க. இவளுமே வந்து ஓவரா பேசுறா, ஏன்னா இவங்க பேசாம இருக்கிறதுனால. அப்புறம் பார்த்தா அவங்க பிஏ 2 பேர்ட்டே சொல்லி, இவங்க 2 பேரும் தயவு செஞ்சு வெளில அனுப்புங்க அப்படின்னா இவங்களே வெளியில வந்துடுறாங்க. எல்லாருமே பார்த்தோம்னா இங்க இருந்து வெளியில போயிடுறாங்க. இவர் செம்ம கோவத்துல இருக்காரு. அவ்வளோ ஒரு கோவத்துல உள்ள போயிடுறாரு. அப்ப பார்த்தோம்னா, நீ ஏன் இப்படி பண்ற, விடு, அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு ஹீஜு சொல்றாங்க. அப்ப கையை அப்படி ஓபன் பண்ணி பார்க்கலாம், அப்படியே அந்த நகத்துல அவர் கையை குத்திக்கிட்டு அப்படியே ஃபுல்லா பிளட். இரு, நான் போய் பேண்டேஜ் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லல. டக்குன்னு இவங்க பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறாங்க. இல்ல வேணாம், நீ வந்து இரு என் கூட, அது போதும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க 2 பேருமே ஹேக் பண்ணிட்டு அங்க நின்றுட்டு இருக்காங்க. இவருக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்தோம்னா இவங்களோட ஷேர்லாம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம மயக்கம் போட்டு விழுந்தாங்களா நம்ம ஹேஜு, அதுவுமே ஒரு பொய்யான விஷயம்தான் அப்படின்ட்டு இன்டர்நெட்ல எல்லாம் வைரலா போயிட்டு இருக்கு. இவங்க பொய்யா வந்து இது பண்றாங்க.
நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பொய்யான மேரேஜ். எங்ககிட்ட வந்து அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி இது மாதிரி மக்கள் எல்லாம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. பிஎம் அயானை பார்க்க வராங்க. இவங்க 2 பேரும் மீட்டிங் வச்சுக்கிறாங்க. இப்ப பிஎம் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்து நீங்க தான் வந்து இது மாதிரி ரிசைன் பண்ணிடுங்க கிரவுன் பிரின்ஸ்ல இருந்து. உங்களால வந்து கிரவுனுக்கு எந்த ஒரு பாதிப்புமே வரக்கூடாது. மக்கள் கிரவுன் அவ்வளவு ஒரு பாதுகாப்பா நம்புறாங்க. ஆனா இப்படி ஒரு விஷயம் நடந்தாலும் மக்களுக்கு அது மேல இருக்க மதிப்பே போயிடும். இது நீங்க வந்து இத நீங்களா ரிசைன் பண்ணாதான் நல்லது அப்படின்றாரு. அப்ப வந்து ஒரு 5 நாளைக்கு முன்னாடி இந்த கான்ட்ராக்ட் ரிலீஸ் ஆகி 5 நாளைக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காட்டுறாங்க. இந்த மாதிரி அவரு செக்யூரிட்டி கூட வந்து எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இருப்பார்ல, அதுல இருந்து காட்டுறாங்க. அப்ப லீன்னு ஒரு பொண்ணு இருப்பாங்கல்ல, இவங்க வந்திருப்பாங்க. இவங்களையுமே வந்து காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்க தான் நம்ம பிரின்ஸ் இருக்கார்ல, அவருக்கு வந்து பாய்சன் கலந்திருப்பாங்க. அதை இவங்களுமே ஒத்துக்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணாங்கன்னா, இவங்க அண்ணனுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். அதுக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அந்த குயினோட அப்பா இருப்பான்ல, அவன் மிரட்டி வச்சிருப்பான். அதனாலதான் அவங்க இப்படி பண்ணிருப்பாங்க. இவர் யோசிக்கிறாரு. அப்ப இவன் எதுக்கு சம்பந்தமே இல்லாம கிரவுன் பிரின்ஸ வந்து கொல்லணும்னு நினைக்கிறாங்க அவங்க அப்படின்ட்டு. இத போயிட்டு குயின் கிட்ட சொல்றாங்க. குயின் வந்து, என்ன லூசாடி, லூஸ் மாதிரி விளையாடுற, எங்க அப்பா எப்படி அவனை கொல்லணும்னு நினைப்பாங்க? இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயத்த நீ பேசிக்கிட்டு இருக்க. ப்ளீஸ் இப்படி எல்லாம் பேசுறத நிப்பாட்டிடு அப்படின்றாங்க. என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃபை காட்டுறாங்க. ப்ரூஃபா? ஒரு மெய்டு சொல்றதெல்லாம் நீ நம்பிட்டு இருப்பியா அப்படின்னு சொன்னோம்னா, இந்த மக்கள் வந்து யார் உண்மையா சொல்றாங்களோ அதை தான் நம்புவாங்க. ஓகே, நீங்க நம்பறதா விடுங்க, நான் அதை வந்து வெளியில விட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்ல. அப்ப கரெக்டா வந்து அயான் வந்துடுறாரு. வந்தோடனே இவங்க சொல்றாங்க, சரி எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொன்னோன்னே இவர் சொல்றாரு, சரி நீங்க நைட் வரையும் டைம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. வெளில வராரு. அயான் இவங்களை பார்த்து, என்ன தம்பி, என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேக்குறாரு. இல்ல, இவங்களை விசாரிக்கிறதுக்காக எங்ககிட்ட பெர்மிஷன் கேட்க வந்தேன் அப்படின்றாங்க. சரி ஓகே, நான் போயிட்டு வரேன் அப்படின்றாங்க. இங்க உள்ள வராங்க. உள்ள வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு ஒரே பதட்டம். ஏன்னா இப்படி ஆயிடுச்சுல்ல. அதனால பதட்டமா, ஏன் இப்படி பதட்டமா இருக்கீங்க, முடியலையா அப்படின்னு சொல்லி அயான் கேக்குறாரு. இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல. நீ இது மாதிரி அரண்மனையில உள்ள ஆட்கள்லாம் மாத்தணும்னு சொன்னியாமே, அவளுக்காண்டி நீ என்னென்ன பண்ண போற அப்படின்றத நானும் பார்க்கதான் போறேன். எதுக்கு நீ இப்படி சுத்திட்டு இருக்க அப்படின்ட்டு எனக்கு தெரியல அப்படின்றாங்க அவங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, பிஎம் வெளியில கிளம்பி போயிடுறாருல. அப்ப கரெக்டா நம்ம ஹிஜுவை பாக்குறாரு. ஹிஜு வராங்க. ஹிஜு வந்து, நம்ம 2 பேரும் கொஞ்சம் தனியா பேசலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகே வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போறாங்க. அப்ப பார்த்தோம்னா ஹிஜு கேக்குறாங்க, அந்த கேஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன உன்னோட ஃபேக் மேரேஜ் தானே, ஃபேக் மேரேஜ்க்கு நீ எதுக்கு இவ்ளோ கன்சர்ன் பண்ற, எதுக்கு நீ இவ்ளோ வந்து இதை எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கல. ஆமா, அவன் என்னோட புருஷன், நான் தானே அவனை வந்து கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா அப்படின்ட்டு இவர் சிரிக்கிறாரு. அப்ப கரெக்டா உங்க பிஏ வந்து, நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏய் என்னால பேசியே முடிக்கல, சரி ஓகே நான் ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுறாரு. இவங்க அப்பாவை பாக்குறதுக்காக ராணி போயிட்டு இருக்காங்க, குயின். அவங்க அப்பா தானே இதெல்லாம் பண்ண விஷத்தை வச்சதே அவங்க அப்பன் தான். அதனால அவங்க அப்பாவை பார்க்க போயிட்டு இருக்கான். பார்க்க போயிட்டு அந்த ப்ரூஃப் எல்லாம் காமிச்சு, இது என்ன அது, எதுக்கு வந்து அயனை கொள்ள ட்ரை பண்ணீங்க, உங்களுக்கு என்னதான் சொல்றது, நீங்க வந்து வாயை மூடிட்டு இருங்கனால இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டுறாங்க. தூக்கி போட்டு அவங்க அப்பாவை திட்டுறாங்க. திட்டணும்னு இருந்தாலும் சொல்றான், இது மாதிரி, ஆமா அவன் போனாதான் வந்து ரூட் கிளியர் ஆகும், அவன் செத்துட்டானா நம்ம எல்லாருக்குமே சந்தோஷம், இது மாதிரி உன் பேரை காப்பாத்தணும், என் பேரை காப்பாத்தணும், நம்ம குடும்ப பேரை காப்பாத்தணும், அதுக்கு ஒரே வழி அயான் சாகணும், அது மட்டும்தான் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் எங்க பிரைம் மினிஸ்டர் காட்டுறாங்க. இவர் டைமை பார்த்துட்டு இருக்காரு, ஏன்னா நைட் வரையும் தானே டைம் கொடுத்துருக்காரு, அதை பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் இவங்க குயின் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு கரெக்டா ஹிஜுவை பாக்குறாங்க. ஹிஜுவை பார்த்துட்டு, ஒழுங்கா இருந்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாம பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவங்க என்னம்மா இந்த அம்மா லூஸ் மாதிரி பேசுது அப்படின்றாங்க. மிங்க்கு வந்து இங்க போன் வருது நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு. 2 போன் அடிக்குது, ஒண்ணு ஹிஜு, இன்னொன்னு குயின். இவர் யாரோட எடுக்கிறாரு அப்படின்லாம் காட்டல. அடுத்து அந்த கான்ட்ராக்ட் லீக் ஆனதுல இருந்து 3 நாளைக்கு முன்னாடி காட்டுறாங்க. இவங்க அப்பாவுக்கு வந்து இவர் மரியாதை செலுத்த வந்திருப்பாரு. இந்த மாதிரி அவங்க அப்பா இறந்து போன இடத்துக்கு பூமலர் வச்சு இது பண்றதுக்காக. அப்ப கரெக்டா குயின் வந்துடுறா. குயின் வந்து, நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன், இந்த கான்ட்ராக்டை வந்து நீ லீக் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலா கான்ட்ராக்டை லீக் பண்ணதே இவங்க 2 பேரும் தான். இவ தான் இந்த கான்ட்ராக்ட் எடுத்திருக்கா. எங்க இருந்து எடுத்தா எப்படி எடுத்தானே தெரியல. அந்த கான்ட்ராக்ட் எடுத்து, இந்த இதை நீ லீக் பண்ணிடு அப்படின்னு சொன்னாங்க. இதை நான் லீக் பண்ணுவேன் நீ நினைச்சியா அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் கேட்கிறாரு. உனக்கு வந்து நீ ஹீஜு வேணும் அப்படின்னு நினைச்சீன்னா இதை நீ லீக் பண்ணி தான் ஆரம்பிக்கணும். நீனே நல்லா யோசிச்சு பாரு, அவனும் அயனும் போற பக்கம் பார்த்தா சேர்ந்துருவாங்க போல. அதனால நான் உனக்கு டைம் கொடுக்குறேன், நீ எனக்கு டைம் கொடுக்கல, நான் உனக்கு டைம் கொடுக்குறேன், யோசிச்சு முடிவிடு அப்படின்னு சொன்னா இவர் யோசிச்சு பாக்குறாரு. இவங்க பண்ண விஷயம் எல்லாம்
அயானுக்கு வந்து ரொம்ப புடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் அவர் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. நினைச்சு பார்த்து அந்த கான்ட்ராக்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து உனக்கு நான் இந்த நைட் ஃபுல்லா டைம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவர் யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுதான் அந்த கான்ட்ராக்ட் வந்து லீக் பண்ணிருப்பாரு போல. லீக் பண்ணது மறுபடியும் இப்ப பிரசன்ட் டே வந்து காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசையில நம்ம அயான் சொல்றாரு, ஓ நான் வந்து இந்த பதவி விட்டு போகணும் அப்படின்னு நீ சொல்றியா அப்படின்னோன்னா, ஆமா அப்படின்ட்டு அவரு சொல்றாரு. நெக்ஸ்ட் இங்க குயினை காட்டுறாங்க. குயின் கிட்ட வந்து அந்த பிஏ எல்லாத்தையும் சொல்லுது. பிறை நம்ம பிரைம் மினிஸ்டரும் அயானும் பேசிட்டு இருக்காங்க 3 மணி நேரமா அப்படின்ட்டு. ஹீஜு என்ன பண்றா அப்படின்னா தனியா இருக்கா அப்படின்றாங்க. அவளை வர சொல்ல அப்படின்றாங்க. சரின்ட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க இவங்க பிஏவோட. அப்ப ஒருத்தவங்க பார்த்து இது மாதிரி இவங்களை குயின் கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. சரின்ட்டு இவங்கெல்லாம் அங்க இருந்து போறாங்க குயினை பாக்குறதுக்காக. குயினை பாக்குறதுக்கு போனா அந்த அம்மா வந்து சும்மாவே பேசும். இவங்க சொல்லவா வேணும், இது மாதிரி அயான் உன்னை கல்யாணம் பண்றதுக்கு நீ எவ்வளவு வேணும் கொடுத்த, என்னென்ன பண்ண நீ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நீங்க கான்ட்ராக்ட ஒழுங்கா படிச்சு பார்க்கல மேடம், அதுல எல்லாமே தெளிவா குறிப்பிட்டிருக்கேன். அவர் என்கிட்ட 1 ரூபா கூட வாங்கல, எதுவுமே வாங்கல, என்கிட்ட இருந்து அவர் எதுவுமே இது பண்ணல. நான் எப்போ டிவோர்ஸ் கொடுக்குறேன்னா அப்ப வரை என் கூட இருப்பேன்ட்டு அவர் போட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இங்க இவங்க வந்து குட்டி ராஜா வந்து வர சொல்லியிருப்பாரு. இந்த இவங்க போறாங்க. மிஸ் டூ வந்து ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க. அந்த மெசேஜை பார்த்த உடனே இது தயவு செஞ்சு ராஜா இருக்க இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜாவை பார்த்தோம்னா அந்த லார்ட் இருக்கான்ல, அவன் ஓவரா வந்து அந்த ராஜாவை திட்டிட்டு இருக்கான், கத்திக்கிட்டு இருக்கான், நாங்க சொல்றதா நீ பண்ணணும்ட்டு. அந்த ராஜா பார்த்தோம்னா பயந்துடுறாரு. கரெக்டா வந்து அயான் வந்துடுறாரு கதவை திறந்துட்டு. நீ எப்படி இந்த கதவை திறந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். கழுத்தை பிடிச்சிடுறாரு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த குட்டி பையன்ட்ட நீ இப்படி பேசுவ, இது மாதிரி எங்க அண்ணன் பையனை பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிஏவை கூப்பிடுறாங்க. ராஜாவோட பிஏ கூப்பிட்டு அவனை வெளில தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களாம் இங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. இது மாதிரி என்னைய வந்து இந்த அரண்மனை விட்டு விரட்டலாம் நீ நினைக்கிறியா, என்ன இந்த அரண்மனை விட்டு நீ விரட்டணும் அப்படின்னு நினைச்சீன்னா என்னைய கொல்லணும், நான் செத்தா மட்டும்தான் அந்த அரண்மனை விட்டு போவேன், நான் சாகுற வரை இந்த அரண்மனை விட்டு போகவே மாட்டேன், நீ செத்து போடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கழுத்தை பிடிச்சு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு வாட்டி எங்க அண்ணன் மகன்கிட்ட மட்டும் அப்படி பேசினேன்னு வச்சுக்கோவேன், உன்னைய தடம் தெரியாம அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே தள்ளி விட்டுறாரு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த மாதிரி வெளியில போயிடுறாரு. இவர் அப்படி திட்டிட்டு வெளியில போயிட்டு ராஜாவை பாக்குறாரு. அப்ப ராஜாவை பார்த்தோம்னா ராஜா இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே உங்களுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கும். அந்த விஷயம் பார்த்தோம்னா அவருக்கு வந்து டக்குன்னு சடனா ஞாபகம் வருது. அது என்ன அப்படின்னா சின்ன பிள்ளையா இருக்கையில அப்படிதான் ஒரு வாட்டி அவங்க அங்கிளை பார்த்துட்டு இவர் வந்து டக்குன்னு கட்டி பிடிச்சிருப்பாரு. அப்ப பார்த்தோம்னா அவங்க 2 பேரும் குட்டி பிள்ளை மாதிரி விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. அப்ப விளையாண்டுகிட்டு இருக்கையில பார்த்தோம்னா அந்த குயின் சத்தமா பேசுவாங்க. இது மாதிரி அவங்க அண்ணன் சொல்லுவாங்க, எனக்கு வந்து இந்த மகுடம் எதுவுமே வேணாம், அந்த ராஜ்யமே வேணாம், என் தம்பிக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க. உடனே அந்த குட்டி பையன் அழுவான். உடனே அவர் எடுத்து கட்டி பிடிச்சு ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திடுவாரு. எப்பயுமே ராஜா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம்னா அந்த குட்டி பையன் ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்குவான். ஒண்ணும் இல்ல நீங்க பயப்படாதீங்க, உங்களை யாராச்சும் பயப்படுத்தணும், இல்ல உங்களை யாராச்சும் மிரட்டணும், நீங்க அந்த இடத்துல பயந்தீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா நீங்க உடனே என்கிட்ட வாங்க, உங்களுக்காண்டி நான் என்னைக்குமே இருப்பேன், அதனால நீங்க எதை நினைச்சும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து சமாதானப்படுத்துறாரு. இவருமே அப்பதான் கொஞ்சம் சமாதானம் ஆகுறாரு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அவர் வந்துடுறாரு அவர் ரூமுக்கு. வந்தோடனே ஹீஜி சொல்றாங்க, உனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, அந்த விஷயம் வேணும் அப்படின்னு நீ நினைச்சினா அந்த விஷயத்துக்காக நீ மட்டும்தான் போராடணும், நீ போராடினா கண்டிப்பா அந்த விஷயம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவங்களும் இவரும் இவங்க சொன்னதை யோசிச்சு பாக்குறாங்க. நெக்ஸ்ட் 2 பிஏவும் போயிட்டு இருக்காங்க. அப்ப டூ கேக்குறாங்க இந்த மாதிரி ராஜாக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு பிளாக் காஃபிலாம் ரொம்ப பிடிக்கும், சத்தமா வந்து இது மாதிரி பாட்டு கேட்கறதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு இப்படிதான் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செய்வியா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா அப்படின்றாங்க. உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ட்டு இவர் கேக்குறாரு. உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ட்டு இவர் கேட்டோன்னே அவங்களுக்கு எதுவுமே சொல்ல தெரியல, அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு அவங்களுக்கே தெரியல. அதை நினைச்சு பார்த்தா ஆனா சிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இங்க அயானை காக்குறாங்க. அயான் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஹீஜு பார்த்துட்டு நீ வந்து கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா என்னாலும் உனக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ அப்படின்ட்டு எனக்கு பயமா இருக்கு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ஹீஜுவோட அண்ணன் வந்து ஹீஜு கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி நம்ம கம்பெனி ரொம்ப லாஸ்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி நீ ஒன்னும் இது பண்ணாத, உடனே நான் வரேன் அப்படின்னு சொல்லல. கரெக்டா பிரின்ஸ் வந்துடுறாரு. வந்து என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அப்பாக்கு முடியலையா நான் போயிட்டு வரேன் அப்படின்னா நானும் வரேன் அப்படின்றாரு. இல்ல இல்ல வேணாம், உங்க 2 பேருக்கு கோர்ட் இருக்கு, அந்த கோர்ட்டை போய் பாருங்க, நாங்க 2 பேரும் இந்த விஷயத்த பாத்துக்கிறோம் அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையுமே வந்து வெளியில கோர்ட்டுக்கு வந்து அனுப்பிச்சு வச்சு விடுறாங்க.
இவங்க பார்த்தோம்னா, கார் ரெடி பண்ணு. யாரும் வந்து ஓட்டிட்டு போ வேணாம். என்னோட காரையே ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, வேகமா அந்த கார் எடுத்துட்டு எப்போதும் இவங்க ஃபாஸ்ட்டா தானே வந்து ஓட்டுவாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா, வேகமா அந்த கார் எடுத்து ஓட்டிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. இவங்க அப்பாவ பார்க்க போறேன்ட்டு தானே சொன்னாங்க. ஆனா, அவங்க அப்பாவ பார்க்க ஃபர்ஸ்ட்டு போயிருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே பார்த்தோம்னா, பிரைம் மினிஸ்டர் வந்து பார்க்க போறாங்க. பிரைம் மினிஸ்டர பார்க்க போயிட்டு, இந்த மாதிரி "உனக்கு என்ன பண்ணா வந்து இதெல்லாம் சரியாகும் அப்படின்றது உனக்கு தெரியும். ஒழுங்கா தயவு செஞ்சு சொல்லு. என்ன பண்ணணும் அப்படின்ட்டு" அப்படின்றாங்க. "நீ எதுவுமே பண்ணாம இரு. அப்பதான் எல்லாமே சரியாகும்" அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு. "இல்ல, இல்ல. நான் ஏதாச்சும் பண்ணியே ஆகணும்" அப்படின்னோனே, "இது வந்து ஃபேக் மேரேஜ் தானே. நீ எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க பிரைம் மினிஸ்டர். "இல்ல. இது ஒண்ணும் ஃபேக் மேரேஜ் இல்ல. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா உன்ன பிடிக்க ஆரம்பிக்குது. நான் உன்ன லவ் பண்றேன்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவர் ஷாக் ஆயிடுறாரு. அவரு தான் வந்து கான்டாக்ட்டே லீக் பண்ணாரு. அவர்கிட்டயே இவங்க போய் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இவரு எதுவுமே சொல்லல. அமைதியா இருக்காரு. என்ன சொன்னாருன்னு தெரியல. இவங்க வெளியில வந்துடுறாங்க. வந்துட்டு இந்த மாரி எங்க அப்பாவ பார்க்க போணும் அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவ பார்க்க போறாங்க. அவங்க அப்பாட்ட போயிட்டு டக்குன்னு நீல் டவுன் பண்ணிட்டு, "அப்பா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ப்ளீஸ் எனக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க" அப்படின்றாங்க. இவங்க அப்பாட்ட இதுவரை இந்த மாரி கேட்டதே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் அதுவும் வந்து நம்ம அயானுக்காக அப்படி கேட்கறாங்க. சரின்ட்டு அவங்க அப்பா வந்து, "நீ என்ன லூசா? என்ன உனக்கு பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, "எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா எப்படியாச்சும் காப்பாத்துங்க" அப்படின்னோன அவங்க அப்பா கேட்கறாங்க. "உன்னைய காப்பாத்தணுமா? உன் புருஷன காப்பாத்தணுமான்ட்டு." "கண்டிப்பா என் புருஷன தான் காப்பாத்தணும். என்னைய நான் காப்பாத்திக்குவேன். அவர தான் காப்பாத்தணும்" அப்படின்ட்டு இவங்க சொல்றாங்க. ஓ! அப்ப அப்படின்ட்டு அவங்க அப்பா யோசிக்கிறாங்க. அவங்க அப்பா என்ன ஐடியா குடுத்தாரு அதெல்லாம் நம்மளுக்கு காட்டல. நெக்ஸ்ட் அயான காட்டுறாங்க. இவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப சொல்றாங்க, பிரைம் மினிஸ்டரோட இதுலருந்து மெசேஜ் வந்திருக்கு. நீங்க டெம்பரவரியா அந்த ஒர்க்லாம் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா, "ஓ! அப்படியா சரி" அப்படின்னு சொல்லிட்டு இவரு விட்டுடுறாரு. எந்த ஒர்க்கும் பண்ணல. அப்புறம் பார்த்தா ஹீஜு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. "நான் வந்து வந்துகிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து "சரி வா நம்ம போயிட்டு ஹீஜுவ பார்க்கலாம். இந்த விஷயத்த எதையுமே ஹீஜுட்ட சொல்லிடாத" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அங்க போயிட்டு இருக்காங்க. ஹீஜுவுமே வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்தோனே இவரு பார்க்க வர்றாங்க. இவர் வந்து அவரோட ரூம்ல இருக்காரு. இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு. ஏன்னா வரேன்னு சொல்லிட்டாங்கல்ல. அதனால இவங்க ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க வந்தோனே இந்த மாதிரி "இளவரசரே" அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோனே அவர் திரும்பி பார்த்து சிரிக்கிறாரு. இவங்க வந்து வேகமா ஹக் பண்றாங்க. உடனே நான் கூட நினைச்சேன், சரி அவங்க அப்பா ஏதாச்சும் ஒரு நல்ல அட்வைஸ் குடுத்துருப்பாரு போல. பரவால்ல 2 பேரும் சேர்ந்துட்டாங்க கான்ட்ராக்ட்ட விட்டுட்டு அப்படின்னு நெனச்சா, இவங்க டக்குனு வந்து எந்திரிச்சு, நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா இதோட எபிசோட முடிச்சுட்டாங்கங்க. இப்ப வந்து நம்ம நாளைக்கு வரை அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணணும். ரொம்ப வந்து இதுவா இருக்கு. இவங்க இப்படி வேற சொல்லிட்டாங்க. பட் அடுத்த ப்ரிவியூல பார்த்தோம்னா 2 பேரும் சேர்ற மாரி தான் காமிச்சாங்க. இருந்தாலுமே இந்த எபிசோட் ஃபுல்லாவே பார்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அடுத்த எபிசோடாச்சும் ஏதாச்சும் லவ் சீன்ஸ் அது மாரி கொண்டு வராங்களா அப்படின்ட்டு பார்ப்போம். அடுத்த எபிசோட்காக நாளைக்கு வரையும் காத்துக்கிட்டு இருப்போம். இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வீடியோ ஷேர் பண்ணுங்க. அடுத்த எபிசோட் சீக்கிரமா வரணும்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.